இருக்கியா? நல்லா இருக்கேக்கா. ஒரு மட்டுமா பேரி கூட சாப்பிடுவேன். இந்த வீட்டுக்கு வர அத்தனை பசங்களும் குடிகாரனுங்களாவே இருக்காங்க. அக்கா இவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? இல்லங்க நான் சொல்லக்கா, அப்படி முத்தான்னு சொன்னாரு. அது யாரு அது முத்தே? எங்க ஒர்க் ஷாப்ல வேலை செய்யற முக்கானிக்கு அவங்க வரங்களேன். இதுல கூட யோனிச்சிருக்கா, எப்படி வர்ணிச்சிருக்கா தெரியுமா? குண்டு இவரு இப்ப எங்கடா இருக்காரு? இது இங்க பக்கத்துல இருக்காரு, வாங்கல. உட்கார பாத்தியா, என்ன பார்த்த உடனே உன் கூச்செல்லாம் தெளிஞ்சு போச்சு இல்ல? அப்ப சரி, இப்பயே உங்க அண்ணன் கிட்ட சொல்லி தட்ட விட்டு இந்த விஷயத்த முடிச்சிடணும். எங்க அண்ணனை பார்த்து இந்த விஷயமா நீங்க பேச முடியாது. அப்படியே பேசினாலும் அவர் கேட்க மாட்டாரு. அவன் என்ன செவிடா? இல்லைங்க, இந்த பேட்டையிலேயே அவர் பெரிய ரவுடி. யார் வார்த்தையும் கேட்க மாட்டாரு. சும்மாரு, நீ மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காரு. இந்த விஷயத்துல நான் ஏதாவது ராங் பண்ணா ஆளை வச்சு இந்த உலகத்தை விட்டா தூக்கிடுறேன். ஐயோ, அப்படி ஒண்ணும் செய்துடாதீங்க. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு அண்ணன். எனக்கு இருக்கிறதும் பயம் வரும் மச்சான். ஆமா இரு, அவனை விட பெரிய ரவுடியா கூட்டிக்கிட்டு வந்து அவனை பயம் உறுத்தி அவன் வாயாலேயே என் தங்கத்தை கட்டிக்க மச்சான்னு என்ன செஞ்சணும். அப்படி செய்தா அப்படி ஏதாவது மிரட்டி கேளுங்க. ஆனா எங்க அண்ணனுக்கு ஒண்ணும் ஆயிடக்கூடாது. ஒன்னும் ஆவாதடா, என் கண்ணுல. வேலை பாக்குற லட்சணமா இது? இங்க பானையில தண்ணி இருக்கிற லட்சணம். பக்கத்து வீட்டுல போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன். நீ தண்ணி குடிச்ச லட்சணத்தை நான் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். முத்து, இந்த மாதிரி வேலை எல்லாம் இங்க வச்சுக்காத. ஒழுங்கா வேலை செய்யற மத்தவங்களுக்கு கெடுத்துரும் போல் இருக்கு. இந்த பாரு தங்கராஜ், என்னால ஒர்க் ஷாப்ல எத்தனை பையன் கட்டுவிட்டான், எங்க வரல நேட்டு பாப்போம். முத்து, நான் உங்க அப்பா கிட்ட படிச்சவன். அவருடைய புத்திமதி கேட்டு முன்னுக்கு வந்தவன். அப்படிப்பட்ட நல்லவருடைய மகன் நினைச்சுதான் உங்களுக்கு இங்க வேலை போட்டு கொடுத்தேன். பாரு தங்கராஜ், அப்பா அம்மா உறவெல்லாம் நீ ஒன்னும் பார்க்க வேணாம். நான் ஒழுங்கா 8 மணி நேரம் என் டியூட்டியை பண்றேன்னா அதை மட்டும் பாரு. என் பர்சனல் மேட்டர்லாம் தலையிட்ட அவ்வளவு நல்லா இருக்காது. வணக்கம் சார். அப்பா தங்கராஜ், என்ன சௌக்கியமா இருக்கியா? ஒர்க் ஷாப் எப்படி நடக்குது? முத்து ஒழுங்கா வேலைக்கு வரானா? அதை பத்தி உங்ககிட்ட சொல்லிட்டு போலாம் சார் வந்தேன். என்ன சார், முத்து சரியா வேலைக்கு வரதில்லை. வந்தாலும் ஒழுங்கா வேலை செய்யறது இல்ல. கேட்டா எழுத்து பேசுறான். அதை உங்க காதல போடலாம் சார் வந்தேன். அப்படியா? எனக்கு தெரியாத. சரி, அவனை நான் கண்டிச்சு வைக்கிறேன். போயிட்டு நினைச்ச அடகு வச்சிய அந்த ஆளை நான் மார்க்கெட்ல சந்திச்சேன். இன்னும் 2 நாள்ல வாங்கின பணத்தை வட்டியும் முதலுமா நீ கட்டலைன்னா நிலத்தை ஏலத்துக்கு கொண்டு வந்துருவேன்னு கண்ணாபுரான்னு பேசுறாங்க. எல்லாம் ஏலத்துக்கு இனிமே நான் எங்க வீட்ட போறேன். பேசாம அவனே எடுத்துக்க சொல்லு. ஏன்னா நிலம் ஏலம் போகலாம், ஆனா மாலம் போக கூடாது. பாரு எவ்வளவு போனோம், எங்க இருந்து, யாருக்கு வந்திருக்கு, யார் அனுப்பிச்சிருக்கா? 500 ரூபாங்க. மெட்ராஸ்ல இருந்து ராஜாங்கிறவர் அனுப்பியிருக்காரு. ராஜாவா? சீக்கிரம் வந்து கையெழுத்து போடியா. பணத்தை வாங்க. கையெழுத்து போடியா. போஸ்ட்மேன், இதை திருப்பி அனுப்பிச்சிருவோம். என்னையா சொல்றேன்? குமாரிங்க, நான் சொன்னபடி செய்யுங்க. போங்க. என்ன சுத்த பைத்தியக்காரத்தனமா இருக்கு? பசுபதி, ராஜா அனுப்புற மணி ஆர்டர் நான் வாங்கினா வியாபாரி ஆயிடுவேன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லிட்டேன். மறந்துட்டியா? வாத்தியார் தொழில் இருக்க, அது எழுதி எழுதி கரைஞ்சு போற சாப்பீஸ் மாதிரி. பனி பெஞ்சா பயிர் வளைய போட்டு, மழை பெய்ய நெஞ்சா என் கடன் அடைச்சு எனக்கு கௌரவத்தை கொடுக்க வேண்டியதான். என் மகன் எனக்கு எது நடக்கிறதா இருந்தாலும் அவன் கையால தான் நடக்கும். அதுதான் நியாயம். வேதாச்சலம், ஏன் வயசான காலத்துல இன்னும் அடுப்ப கட்டிக்கிட்டாரு? ஆண்டவன் வாயை மட்டும் கொடுத்துருந்தா பரவாயில்ல, வைத்தியம் கொடுத்துருக்காப்பா. ஆறா காலத்துல ஒரு மருமகளை வீட்டுக்கு கொண்டாந்து அவ கையில கரண்டியை கொடுத்துட்டு நீ நிம்மதியா இருக்கிறத விட்டுட்டு. எனக்கு அந்த பாக்கியம் இல்லப்பா. முத்துவை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கோம். வீணா ஒரு பெண்ணுடைய வாழ்வை கெடுத்து என்னையா பேசுறீரு? இப்ப என்ன ஊர் உலகத்துல நடக்காது நடந்து போச்சு. ஆறாத ஆட்டம் ஆடினவெல்லாம் ஒரு கால் கட்ட போல அடங்கிடுறான். செஞ்சு விட்டோம்னா
அவரும் பொறுப்பை உணர்ந்து திரும்பிடுறான். நீ சொல்றது சரிதான்ப்பா. முத்துக்கு பெண் கொடுக்கறதுக்கு யார் தயாரா இருக்காங்க? பாரு, எனக்கு தெரிஞ்ச நண்பருடைய பெண் ஒருத்தி இருக்கா. ஆனா கொஞ்சம் ஏழப்பட்ட இடம் தான். நீ சரின்னு சொல்லு, முத்துவையும் கேட்பான். ஒத்துக்கிட்டானா கல்யாணத்தை முடிச்சிருவான். இத முத்துவ வர்றானே. முத்து, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுப்பா. நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். 5 நிமிஷத்துல பேச முடிஞ்சா பேசுங்க. 5 நிமிஷமா? ஆற அமர உட்காந்து நீ யோசிச்சு பதில் சொல்ல வேண்டிய உன் வாழ்க்கை பிரச்சனைப்பா. வாழ்க்கை பிரச்சனையா? என்னது? உன் கல்யாண விஷயமா உங்ககிட்ட பேச சொல்லி உங்க அப்பா சொன்னாருப்பா. என்னது? என் கல்யாணத்தை பத்தி என்கிட்ட பேச சொல்லி எங்க அப்பா சொன்னாரா? ஏப்பா, தம் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தகப்பனுக்கு அக்கறை இருக்காதா? இந்த பாரு, ஒரு நல்ல பொண்ணா பார்த்து பேசி வச்சிருக்கேன். பொண்ணு ஏழதான், 8வது வரலும் படிச்சிருக்கு. எங்க அப்பா மட்டும் நான் பெரிய மில்லியனரா இல்ல நான் தான் படிச்ச பட்டதாரியா ராஜா மாதிரி? அதுக்குதான் நீ கொடுத்து வைக்கலையப்பா. அது போட்டு விடு. வர்ற வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்கு. நீ சரின்னு சொன்னா பொண்ணை போய் பார்த்துட்டு சொல்லு. அப்போ வர வெள்ளிக்கிழமையில என் கல்யாணத்தை பத்தி ஒரு முடிவு எடுத்தோம். ஆமாப்பா. பரவாயில்ல, நீங்க ஒருத்தராவது என் மேல இவ்வளவு அக்கறை எடுத்து செய்றீங்களா? ரொம்ப நன்றி மாமா. உங்க இஷ்டம் போலயே செய்யுங்க. அவ்வளவுதான், விஷயம் முடிஞ்சு போச்சு. நேரங்காலம் வந்தா புத்தியே மாறி போயிடாதா? இதுக்கு போய் பெருசா பயந்திய. இப்பதான் எனக்கு பயம் அதிகமாயிருக்கு. ஒன்னா இருக்கானா? இல்ல. உட்கார் மரகதம், உட்கார. நான் கதவெல்லாம் தாப்பா போட்டேன்ல. ஏங்க, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி எங்க வீட்டுக்கு பயந்து பயந்துவீங்க? சீக்கிரமா என்ன உங்க வீட்டுக்கு கூப்பிட்டுங்க. ஏயா பசுபதி, நேரமாகுது, பொண்ணூட்டுக்காரங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த முட்டை காணுமே. காலையில அவன் வெளியில போறப்ப இன்னைக்கு பொண்ணை பார்க்க போறோம்னு சொன்னேன். பொண்ணை பாக்குறது என்ன மாமா, முடிச்சுக்கிட்டே வந்துருவோம் அப்படின்னு சொன்னான். இல்ல வள்ளிய பாத்தியா, பொண்ணு பார்க்க போறோம்னு சொன்ன உடனே மாப்பிள்ளையாட்ட வந்து நிக்கிறா. எங்கப்பா போயிட்டு எவ்வளவு நேரம்? பொண்ணு பார்க்க தானே? என்னடா கழிஞ்சது? எதுக்காக இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கோம்? கொஞ்சம் இருங்க, வர. பொண்ணு பார்க்க போலாம் நீங்கல்ல, உங்களுக்கெல்லாம் சிரமம் கொடுக்க கூடாதுன்னு நானே பொண்ணு அழைச்சிக்கிட்டோம். என்ன காரியம்டா செய்து வந்து நிக்கிறேன்? பயப்படாதீங்க மாமா, உங்களுக்கு தலைக்குடிவு ஏற்படுற அளவுக்கு நான் தப்பு வேண்டா பண்ணல. முறைப்படி ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். மரகதம், இதுதான் எங்க அப்பா. முறைப்படி சொல்லணும்னா உனக்கு மாமனார். அவர் பக்கத்து வீட்டுக்கார பசுபதி மாமா. அவங்க சம்சாரம் என் அத்தை. உனக்கு பிரியம் இருந்து இஷ்டப்பட்டால் காலில் விழுந்து கும்பிடலாம். சரி சரி எந்திரி. அந்த மாதிரி நல்லெண்ணெய் எங்க அப்பாவுக்கு எப்பவுமே கிடையாது என் விஷயத்துல. நீ உள்ளப்பா வா. உயிரோட என்னை எப்படி சித்திரவதை செய்யணும்? எத்தனை நாள் காத்திருக்கேன்? சித்திரவதையா? நானா? உங்களையா? பின்ன பெத்த தகப்ப குத்துக்கல் மாதிரி உயிரோட இருக்கிறப்ப அவர்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம யாரோ ஒரு பொண்ணை கூட்டிக்கிட்டு வந்து இதுதான் மருமகன்னு சொல்றிய, உனக்கு என்ன நெஞ்செழுத்து இருக்கணும்டா? இதை விட வேற என்ன சித்திரவதை செய்யணும்? அப்படியே நீங்க சொல்ற மாதிரியே வச்சுக்கிட்டாலும் இதே மாதிரி சித்திரவதையை இவர் எனக்கு செஞ்சிருக்காரு தெரியுமா? அப்படி என்ன சித்திரவதை செஞ்சாரு? சட்ட புள்ள குத்துக்கெல்லாம் இருக்கிறப்ப எங்க இருந்தோ ஒரு அனாதை பையலை கூட்டிக்கிட்டு வந்து என்னோட வளர்த்து எனக்கு நேரா என்ன விட வசதியா வளர்த்தாரு. அப்ப இவர் என்ன கேட்டா கூட்டிக்கிட்டு வந்தாரு. எந்த காரியமும் உங்ககிட்ட கேட்கலாம் செய்யணும்னு அவசியம் இல்லடா. அது ஏத்தா உங்களுக்கு நான் திருப்பி சொல்லுவேன். நான் வயசு வந்த பையன் என் இஷ்டத்துக்கு எது வேணாலும் சமல்ல. ஏய், நான் உன்னை பெத்த தகப்பன்டா. தகப்பன் வாஸ்தவம் தான். உங்களை தகப்பன்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கிற அளவுக்கு எனக்கு நீங்க என்ன செஞ்சீங்க? உனக்கு என்னடா பிரவச்சிட்டு? உன் மேல அன்பா இல்லையா, இல்ல அனுசரணையா இல்லையா? நீ பொல்லாத்தனம் செய்யற போதெல்லாம் தாயில்லாத பிள்ளையாச்சேன்னு நயந்து சொல்லி இருக்கிற, அடக்கி இருக்கிற, அடித்து இருக்கிற. எனவே திருந்த மாட்டான்னு சொல்லி தலையில தண்ணியை தெளிச்சு விட்டுட்டீங்க இல்லையா? இதே எங்க அம்மா இருந்திருந்தா எனக்கு இந்த நிலை உருவாயிருக்குமா? கேட்கிறேன், உருவாயிருக்குமா? ஒரு மகன் தவறான பாதையில போனாலும் அவனை திருத்தணும் அந்த தாயோட லட்சியமா இருந்திருக்கும். தன்னுடைய உடம்புல கரையிட்டு
நாளைக்கு நீங்க செத்து 4 பேர் மேல ஜாம்னு போறது என் மனசு என்ன நினைக்கும் தெரியுமா? அப்பா மனுஷன்ற முறையில உயர்ந்துட்டாரு, வாத்தியார முறையில ஆதவன் ஒரு பெண் உயர்ந்துட்டாரு. ஆனா என்ன பெத்த அப்பா என்ற முறையில என்ன பொறுத்த அரசியல் 0 ஆயிட்டாரு. நீ ஏப்பா அப்படி கல்லாயிட்ட? ஒருத்தன் பண்ற நல்ல காரியம் இன்னொருத்தன் கண்ணுக்கு நல்லதா தெரியணும்னு அவசியம் இல்லப்பா. பக்தி உள்ளவன் தலைய பார்த்தா தெய்வங்கிறான், பக்தி இல்லாதவன் கல்லுங்கிறான். மனுஷனுக்கு மனுஷன் மனசு மாத்திரம் இல்ல, பாக்குற பார்வையும் மாறும். மனச தைரியமா வச்சு நாங்க வர்றோம். மரகதம் வாமா. இன்னைக்குதான் இந்த வீட்டுல முத காலடி எடுத்து வச்சிருக்கிறேன். தகப்பன் மகன் எங்களுக்குள்ள இருந்த வருத்தத்துல ஏதேதோ பேசு. இஷ்டப்படாதம்மா. இனிமே இந்த வீட்டுல விளக்கேற்றி வைக்க போறது நீதான். முத ஏற்பட்ட அதிர்ச்சியில உன்னை ஆசீர்வாதம் பண்ண கூட தெரியாத முட்டாள் ஆயிட்டம்மா. மறுபடியும் என்ன நமஸ்காரம் பண்ணு. மஞ்சள் குங்குமத்தோட என்னைக்கு சுமங்கலியா இருக்கணுமா? கோயிலுக்கு போயிருக்காரு. என்ன சொல்லுங்க. முத்து, ராஜாவா? நீ ஒண்ணும் தப்பா நினைக்காதடா, அவன் என் ஒய்ஃப். ஒய்ஃபா? ஏண்டா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என்கிட்ட சொல்லவே இல்லையே. எங்க அப்பனுக்கே சொல்லல. அப்பாவுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? அப்புறமா தெரிஞ்சு போச்சு. என் மகனா வா, நான் அடிக்கடி சொல்லுவேனே, எங்க அப்பாவோட தற்புத்திரன் ராஜா இவன் தான், கும்பிட்டுக்கோ. என்னடா திடீர்னு வந்திருக்க? சாரு கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். எங்க கிட்ட பேசக்கூடாத? அதுல வந்து இது கல்யாண விஷயம். கல்யாண விஷயமா? அப்பா அவர்கிட்ட தான் பேசணும். ஆனா அவர் ஊர்ல இல்லையே. ஊர்ல இல்லையா? என்னடா போயிருக்காரு? புண்ணிய கேத்திரத்துக்கு. புண்ணிய கஷேத்திரத்துக்கா? அதான் அந்த கிழங்கட்டெல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு இந்த கோயில் குளம் குட்டை ஊரா சுத்தி மாதிரி எல்லாம் பஸ், டூரிஸ்ட் பஸ். எந்த ஊருக்கு போயிருக்காரு? யாருக்கு தெரியும்? திருப்பி வருவாரு. வயசானவர் போயிருக்கா, மச்சாதான் நிச்சயம். அதை பத்தி தான் நானும் இவ்வளவு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன் மரகதம்? ஆமா சொல்ல, வெக்கப்படாத. ஆமாங்க. பாத்தியா, இப்ப என்ன செய்யறது? அவர் இல்லாம கல்யாண விஷயமா எந்த முடிவும் எடுக்க முடியாது. ஆமாமா, இந்த மாதிரி விஷயத்துக்கு பெரியவங்க சொல்ல முடிவு எடுத்தா தப்புதான். அப்ப நான் உனக்கு செய்யறேன். என்னடா? அப்பா ஊர்ல இருந்து வந்த உடனே எல்லா விஷயத்தையும் நானே சொல்லி அப்பா உன்கிட்ட அனுப்பி வைக்கிறேன். கண்டிப்பா சொல்லணும். நிச்சயமா மறந்துடாத. நான் வரட்டுமா? என்னடா அது வந்த உடனே போறேன், 4 நாள் தங்கிட்டு போறேன். எனக்கு நிறைய வேலை இருக்குடா. இதையும் கேட்க மாட்டேன் நான் சொன்னா. இதையும் எங்க அப்பா நான் சொல்லணும், அப்பதான் கேட்பேன். மறந்துதான், நீயாவது சொல்ல. ஆமாங்க, இருந்து நாளைக்கு போறது. அவளே சொல்றாடா. இல்லம்மா, நான் இன்னொரு சமயம் வரேன். பாத்தியா பாத்தியா பாத்தியா, இருந்த மத்தியானம் சாப்பிட்டுட்டு போடான்னு சொன்னா அதை மட்டும் இவன் கேட்பான்னு நினைக்கிறியா? ஓ மாட்டாம்மா, நான் போறேன்மா. நான் வரேன். அன்பும் பிரியமும் உள்ள ஆசிரியர் அவர்களுக்கு நலம் நலமறியாவா. என் திருமண விஷயமாக இன்னும் 2 நாளில் நேரில் வருகிறேன். இப்படிக்கு தங்கள பணிவன்புள்ள ராஜா. ஐயோ, இப்ப என்ன செய்யறது? அந்த பயலையை வரவிடக்கூடாது. அப்படி வந்துட்டா நம்ம குட்டெல்லாம் வெளியாயிடும். ஆமா, இப்ப என்ன செய்ய போறீங்க? அவசரப்படாத, அதுக்கு கைவசம் ஐடியா வச்சிருக்கேன். என்னங்க ஐடியா? எங்க அப்பாவே அவனுக்கு ஒரு லெட்டர் எழுதுன மாதிரி நான் எழுதி போட போறேன். வா. சிரஞ்சீவி ராஜா, இப்போது என் மனமெல்லாம் இறைவன்பாடு இருக்கிறது. ஆகவே நான் தென்னாட்டு தலங்களுக்கெல்லாம் போய் வந்த பின் முத்துவின் மூலம் நீ வந்து போன தகவலை அறிந்தேன். அடுத்து நான் வடநாட்டு தலங்களுக்கு செல்ல இருப்பதால் நான் உனது திருமணத்திற்கு வர இயலாது. ஆதலால் நீ தவறாக நினைக்காமல் உன் திருமணத்திற்கு நான் வந்திருப்பதாக நினைத்து நடத்தி கொள்ளலாம். என் அன்பும் ஆசையும் உனக்கு எப்போதும் உண்டு. இப்படிக்கு வேதாச்சலம். அப்புறம் என்ன, வாத்தியார் சம்மதமே கிடைச்சாச்சு. கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் கவனிக்க வேண்டியதானே? நான் ரொம்ப துர்பாகியசாலிதான். வாழ்க்கையில நான் நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேன். வருத்தப்படாதடா, வாத்தியார் தான் சம்மதத்தையும் கொடுத்து ஆசீர்வாதத்தையும் போஸ்ட்லயே அனுப்பிச்சிட்டாரு. இனிமே என்ன யோசனை? மேலத்தை கொட்ட சொல்ல. நரகம். அரிசி இருக்கா, உப்பு இருக்கா, புளி இருக்கா? இல்ல இங்க யாருக்காவது பொறுப்பு தான் இருக்கா? வேலைக்கு கொட்டிக்கிறதுக்கு மட்டும் ஆள் இருக்குது.
அம்மா, நமக்குள்ள 1000 கஷ்டங்கள் இருக்கலாம். அதுக்கு ஏமா இந்த படத்தை தூக்கி எறிஞ்ச? நேரா இருந்திருந்தா ஆணையா தூக்கி எறிஞ்சிருப்பேன். அவன் உனக்கு என்னம்மா கெடுதல் செஞ்சான்? எனக்கு செஞ்சா என்ன, என் புருஷனுக்கு செஞ்சா என்ன? அப்பவே எங்க அண்ணன் தலையா அடிச்சுட்டான். கேட்டானா? பாலால குளிச்சு தயிரால தலை முழுகிட்டு இருந்தவா இங்க அப்படி கை கட்டி நின்று கஷ்டப்படணும்னு என் தலையில எழுதி இருக்க. என்னம்மா நடந்தது? ஏன் இப்படி ஆத்திரப்படுற? ஆத்திரப்படுறானா? ஏதேது இல்லாத குடமையோட பெருசா இருக்க இந்த பொல்லாப்பு பட்டை வாங்கி கட்டிக்கிறது. நின்னா சுத்தா, உட்கார்ந்தா சுத்தா, வாழ திறந்தா சுத்தமா. கட்டாதம்மா, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க காதல விழுந்தா கேவலமா நினைப்பாங்க. இன்னும் நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? எல்லாத்தையும் தான் மார்வாடி கடையில அடகு வச்சாச்சே அந்த மகராசன் படிப்புக்காக. இன்னும் நான் மானத்தை அடகு வைக்கலம்மா. ராவும் பகலும் மாடா உழைச்சி என் புருஷன் 4 காசு சம்பாதிச்சு கொண்டு வரலன்னா நீங்க சொல்றீங்களே அந்த மானம் நேரம் ஏலமே போயிருக்கும். வீட்டை பத்தி உங்களுக்கு என்ன கவலை? இல்ல கவலைப்பட்டுதான் என்ன ஆயிட போகுது? மணி அடிச்சா சோறு இருக்கவே இருக்க. மீனாட்சி அம்மன் கோயில் உண்ட கட்டி உங்கள மாதிரி எங்களால சோறு கண்ட இடம் சொர்க்கம், சின்ன கண்ட இடம் தூக்கமே இருக்க முடியாது. என்னைக்கு இருக்கெல்லாம் முடிவு காலம் வரப்போதும் அன்னைக்குதான் எனக்கு நிம்மதி. பார்த்து நடக்கணுமா? எப்படி நடந்துக்கணும்னு எங்களுக்கு தெரியும். உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. அம்மா, தாயே, மீனாட்சி, லோகமாதா, அடுத்த ஜென்மத்துல நீ எங்களை படைக்கும் போது கண் இருக்கிற இடத்துல இதயத்தை வச்சு இதயம் இருக்கிற இடத்துல கண்களை புதைச்சிருமா. அப்பதான் நாங்க இந்த உலகத்தை இதயத்தால பார்க்க முடியும். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். உட்கார். பரவாயில்ல சார். எப்படி சார் இருக்கீங்க? இருக்கனே, சோறு கண்ட இடம் சொர்க்கம், சின்ன கண்ட இடம் தூக்கம்னு. உட்கார். என்ன விஷயம் சார்? உங்க முகத்துக்காகத்தான் இவ்வளவு நாளும் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ சொல்ல போற? ஆமா சார். அவன் ஒருத்தரால மற்ற தொழிலாளர்கள் கெட்டு போடுவாங்க போட்டு நானும் அன்பா சொல்லி பார்த்தேன். அதிகாரத்தாலையும் கண்டிச்சு பார்த்துட்டேன். அவன் எதுக்குமே திறந்ததா தெரியல சார். இதனால என் தொழிலே பாதிக்கப்பட்டுடுமோங்கிற பயத்தினால தான் இப்போ உங்ககிட்ட சொல்லிட்டு போறான்னு வந்தேன் சார். இதுக்கு முன்னெல்லாம் நீ அவனை பத்தி சொல்றப்போ கண்டிக்கிறேன்னு சொன்ன. ஆனா இப்ப நீ அவனை சொல்றத பார்த்தா கண்டிச்சு பிரயோஜனம் இல்லை, தண்டிக்கத்தான் செய்யணும். நான் சொல்றேன், அவனை வேலையை விட்டு நீக்க. நீ முத்துவ வேலையை விட்டு நீக்கிறதுல எனக்கு எந்த விதமான வருத்தம் இல்லை. உன்னுடைய நிலைமையில நான் இருந்தா இதைத்தான் போயிட்டு வரேன் சார். என்னடி இன்னைக்கு உபச்சாரம் பலமா இருக்கு? என்னடி காஃபி இவ்வளவு கொதிக்குது? என் மனசு கொதிக்கிற மாதிரி காஃபியும் கொதிக்குது. உன் மனசு ஏண்டி கொதிக்குது? புருஷனுக்கு வேலை போயிடுச்சுன்னா பொண்டாட்டி மனசு குழுகுழுன்னா இருக்கும். எப்படி உனக்கு தெரியும்? முதல்ல நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. உங்க வேலையை விட்டு நீக்கிறது யாரு? ஒர்க் ஷாப் ஓனர் தங்கராஜ் பையன். அதுதான் இல்ல, உங்க வேலையை விட்டு நீக்கிறதே உங்க அப்பா. சொல்ற? ஆமாங்க, அந்த தங்கராஜ் இங்க வந்திருந்தாரு. நீங்க தான் வேலையில கலாட்டா பண்ணதாக இங்க வந்து புகார் பண்ணாரு. உடனே உங்க அப்பா அப்படியா செஞ்சா அந்த பையனை வேலையை விட்டு நீக்கிறேன்னு இவர் தான் சொல்லி கொடுத்தாரு. படிக்க வேண்டிய வயசுலதான் என்ன துடிக்க வச்சாருன்னு நினைச்சேன். வாழ வேண்டிய வயசுல என் வயிற்றுல கொட்டிக்கிறாரா? நீங்க ஏங்க கவலைப்பட்டுக்கிட்டு? இந்த வேலை போனா வாழ்க்கையே பறிப்பாயிடுமா? எங்க அண்ணன் கிட்ட சொன்னா 4 மாடு வாங்கி கொடுக்குறாரு. மேய்க்கிறதுக்குல பால் வியாபாரம் பண்ணி குறைச்சுக்க. ஏண்டி உங்க அண்ணன் கிட்ட போய் கேட்கற அளவுக்கு என்னன்னா அனாதை பையன் பாத்தியா? வரேன். ஏன்பா பிரகலாத கதையிலமா தகப்பன் மகனுக்கு எதிரின்னு கேள்விப்பட்டிருக்க. ஆனா நம்ம வீட்டுல பெத்த தகப்பனே மகனோட வேலைக்கு வேட்டு வச்சு சாப்பிட்டு இருக்க. அப்படி நான் உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணேன்? என்ன உங்களுக்கு பிடிக்கல? அதனால நான் வேலை செய்யற இடத்துல சொல்லி நிறுத்திட்டீங்க. அவ்வளவு வேலை. இதுக்கு மேல என்ன செய்வீங்க? என்ன செய்ய முடியும்? எனக்கு நான் குறைக்க தெரியாதா? குறைக்க முடியாதா? இந்த தேதி தெரிஞ்சு உங்க மருமலை கொண்டாட்டி காரிட்டு சுத்தா போச்சு. குறைக்க முடியாதா? உங்ககிட்ட என்னப்பா பேச்சு? எங்க அம்மாவோட பூர்வீக சொத்து நிலம் இருந்தது 3 தாரி நிலம்.
அவன் வித்து வேற வியாபாரம் பண்ணி போட்டேன். அது நிலம் வந்து எங்க அம்மாவோட நிலம். உங்க துட்டுல எனக்கு நயா பைசா வேண்டாம். அன்னைக்கு சரி என்னைக்கு சரி ஒரு நயா பைசா மிட்டாய் போன்ற நானும் கை நீட்டினது கிடையாது. நீங்களும் எனக்கு தந்தது கிடையாது. இது பூர்வீக சொத்து. இந்திய சொத்துரிமை சட்டப்படி எனக்கு சேர வேண்டிய சொத்து இது. அர்த்தம் தான் அவன் சேர வேண்டிய சொத்து தான். அது மூழ்கி போச்சு. மூழ்கிடுச்சா? ஏப்பா பெத்த பிள்ளையதான் தலைமுடி விட்டீங்க. நிலத்தையுமா? வேற ராஜா படிப்புக்காக அடமானம் வச்சிருந்தேன். அதை மீட்கவே முடியாம போயிடுச்சு. யாருடைய நிலத்தை யாருக்காக அடகு வச்சீங்க? ஊர் உலகத்துல எல்லாம் பெத்த பிள்ளைக்கு சொத்து சேர்ப்பாங்கன்னு பேரு. இங்க என்னடாமா எனக்குன்னு இருந்த கொஞ்ச நிலத்தை அதுவும் எவனுக்கோன்னு வித்திருக்கீங்களப்பா. இது என்ன நியாயம்? என்ன நியாயம்னு கேக்குறேன். உங்களை சொல்லி குத்தம் இல்லப்பா. நான் வந்த வேலை எப்படி? இங்க வாங்க. இதோ வரேன். வாங்க. ஏங்க அதுக்கிட்ட போய் வளவலான்னு பேசிக்கிட்டு ஏதாவது உரைக்கிற ஜென்மமா இருந்தா சொன்னா புரியும். அதுக்குதான் சூடு கரணையே கிடையாது. யாரடி சொல்ற? அதான் உட்காந்துட்டு இருக்க இடிச்ச புளியாட்டம். ஜாதி வக்கையில போகாம அந்த கிடத்தை தான் சொல்றேன். என்னடி சொன்னேன்? அவர் யாருன்னு நினைச்ச? யாரடி அவனா கேவலமா பேசுறேன்? என்ன பெத்த அப்பாண்டி. அப்பா மனக்குள்ள 1000 இருக்கும். அதை வச்சு அந்த உணவை பிரிச்செல்லாம நடக்கக்கூடிய காரியமா? ஏதோ எங்க அப்பா எனக்கு செஞ்ச துரோகத்துல பயிற்செல்லாம் நான் ஏதோ பேசிக்கிட்டு இருந்தா அதை நீ சாதகமாக்கிக்கிட்டு நீங்க பேசலாம்னு நினைக்கிறாங்க. பொண்டாட்டி ஆச்சான்னு உயிரோட விடுறேன். இதே வார்த்தைய ஊருக்குள்ள எவனாவது சொல்லி இருப்பான். பிடிக்க மாலையா போட்டு வேண்டி ஏன் இப்படி பேசலன்னு எனக்கு புரியுது. புருஷனுக்கு தான் வேலை போயிடுச்ச, குடும்பத்தை எப்படி காப்பாற்ற போறான்னு நினைக்கிறியா? நாளைக்கே ஒரு வேலையில சேர்ந்து சம்பாதிச்சுட்டு வர வேண்டியதா?